Welcome to Ask Education channel. In the video la nama 12th computer science book la irukka chapter 7 Python functions oda part 5 video paaka porom. So already 4 videos na upload பண்ணிருக்கேன். So அந்த 4 videos oda continuation இந்த video பாருங்க. And இந்த video la நம்ம பார்க்க போறது வந்து built-in functions and mathematical functions in Python. So இது வரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க please do subscribe to it without fail. So முதல்ல நம்ம functions using libraries na என்னன்னு பார்க்கலாம். So libraries na என்ன அப்படினா it is a collection of files that contains functions. அதாவது நம்ம built-in functions அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த functions எல்லாமே வந்து நம்ம பைத்தன் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே அது கூடவே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸும் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ப்ரோக்ராம் யூசர் டிஃபைன் ப்ரோக்ராமில் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய built-in functions and mathematical functionsல சிலதை வந்து உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து உங்க புக்ல கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து built-in functions. ஸோ built-in functionsல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ABS, அதாவது அப்சல்யூட் ஆஃப். நம்ம படிக்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் நேம் கொடுத்து தான் நம்ம வந்து படிக்கணும். பட் வந்து அதோட எழுதும் போது ஏபிஎஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்சல்யூட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த அப்சல்யூட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். we need to pass a value or a variable in which a number is stored. ஸோ வந்து ஒரு நம்பர் தான் வந்து அதோட இன்புட். ஸோ இட் கேன் பி a direct number or ஒரு வேரியபிள்ல ஒரு நம்பர் அசைன் பண்ண பிறகு அந்த வேரியபிளை நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பர் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, it returns an absolute value of a number. So absolute value na என்னன்னா, it is a non-negative number. அதாவது ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அதோட பாசிட்டிவ் நம்பர்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து அவுட்புட்டா கொடுக்கும். நான் நெகட்டிவ் நம்பரை தான் வந்து இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் the argument may be an integer or a floating point number. ஸோ அது வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த இன்டீஜர் வேல்யூவும் இருக்கலாம் பட் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவும் இருக்கலாம். பட் நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா it will be a positive number. So அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. So example பாருங்க, x is equal to 20 and y is equal to minus 23.2. So one is an integer value, another one is a floating point value. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆர்குமெண்டா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த இடத்துல பாருங்க x is equal to அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டு அந்த வேல்யூ absolute value of 20 is 20 and y is equal to பிரிண்ட் ஆயிருக்கு and absolute value of minus 23.2 is plus 23.2. ஸோ அதுதான் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற built-in function வந்து ஆர்டினல் நம்பர், ஆர்டினல் ஆஃப் அப்படின்னு நம்ம படிக்கணும். ஸோ ORD அப்படின்னு ஆர்டினல், இட் ரெப்ரசன்ஸ் ஆர்டினல். ஆர்டினல் நம்பர்னா என்னன்னா, இப்ப நம்மளோட ஜாவா இல்ல பைத்தன் இல்ல இப்ப வர கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து இந்த யூனிகோட் என்கோடிங் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ யூனிகோட் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணும்போது அது வந்து இதோட இட் ரிட்டர்ன்ஸ் தி ஆஸ்கி வேல்யூ. ஸோ இந்த யூனிகோட்னா என்ன அப்படின்றத நீங்க ஆல்ரெடி வந்து +1ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் வேல்யூஸ்ல ஆஸ்கின்னு இருக்கு, அப்புறம் வந்து யூனிகோட் இருக்கு, அப்புறம் எப்சிடிக், அந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ யூஸ் பண்றது வந்து இந்த யூனிகோட் சிம்பிள்ஸ் தான். ஸோ இந்த யூனிகோட் கேரக்டரை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அதோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதுதான் வந்து இந்த ஆர்டினல் நம்பர் வந்து இந்த ஆர்டினல் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, இங்க கேரக்டர் c is equal to இப்போ ஸ்மால் a. நம்ம இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா, இந்த நம்ம வேல்யூ பாஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா it should be a single character. அது வந்து ரொம்ப முக்கியம். it should be only a single character. அது எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், டிஜிட்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கலாம். ஸோ எந்த கேரக்டரா இருந்தாலும் அது வந்து அந்த சிங்கிள் கேரக்டர் தான் நம்ம வந்து அதோட ஆர்குமெண்டா பாஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ஆஸ்கி வேல்யூவை வந்து இட் ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாலே ஸ்மால் ஏ வந்து பாஸ் பண்ணும்போது அதோட ஆஸ்கி வேல்யூ இஸ் 97. ஸோ அண்ட் கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ பாத்தீங்கன்னா இட் இஸ் 65. அந்த மாதிரி ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கு. அந்த ஆஸ்கி வேல்யூ என்னவோ அது வந்து அவுட்புட்டா நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து character of. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ordinal of வந்து there is something given here. This function is inverse of character function. So character function ஓட inverse தான் இந்த ordinal function சொல்றாங்க. So உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் character function என்னன்னா நம்ம ஒரு ASCII value கொடுக்கும்போது அதோட character என்னவோ அதை வந்து return பண்ணும். So these ordinal number and character இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா just opposite to each other, inverse of each other. Okay, then coming to character function. So நம்ம இப்ப பார்த்ததா returns the Unicode character for the given ASCII value. So இதோட argument பாத்தீங்கன்னா ஒரு ASCII value கொடுக்கும் and this function returns the character of that particular ASCII value. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. So we know it is the inverse of ordinal function. So இங்க பாருங்க c equal to 65 இருக்கு. So 65 argument நம்ம பாஸ் பண்ணும்போது character of 65 அந்த ASCII value 65 ஓட character என்ன அப்படின்னு இது வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். So that is nothing but capital A. அதே மாதிரி இப்ப small d இங்க வந்து ஒரு வேரியபிள் கொடுத்திருக்காங்களா, இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்காங்கன்னா 43 என்ற ஒரு இன்டிஜர் வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. சோ இந்த நம்பர் 43 ஓட கேரக்டர் ASCIIல வந்து 43 வேல்யூ, அதோட கேரக்டர் என்ன, யூனிகோட் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி பிளஸ் சைன். சோ நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் அந்த வேல்யூவோட ஐ மீன் இன்டிஜர் வேல்யூ கொடுத்தாலும் அந்த இன்டிஜர் வேல்யூவோட கேரக்டர் யூனிகோட் கேரக்டர் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டா கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து bin function. So it is nothing but binary of அப்படின்னு நம்ம படிக்கணும். So இந்த binary அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு இன்டிஜர் நம்பரை வந்து ஆர்குமெண்டா கொடுக்கும்போது அந்த இன்டிஜர் நம்பரோட பைனரி வேல்யூவை வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். So it returns a binary string prefixed with OB or 0B. இது 0, okay, it's not O, 0B. 0B வந்து எந்த ரெபிக் பண்ணா it is a binary. இது 0B க்கு தொடர்ச்சியா வரது எல்லாமே பாத்தீங்கன்னா binary values, அதாவது ones and zeros தான் இருக்கும். So 0B ன்ற ஒரு prefix கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இங்க 15 and y is equal to 101 101 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. This is not 101, it is 101 தான் நம்ம படிக்கணும். இது வந்து பைனரி வேல்யூ கிடையாது, it is a decimal value 101. சரிங்களா? So இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து ஒரு வேரியபிள்ஸ் x and y ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க and அந்த வேரியபிளை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. So இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த கோட்ஸ்ல இருக்க பிரிண்ட் 15 இன் பைனரின்றது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பைனரி ஆஃப் x, அதாவது பைனரி ஆஃப் 15ன்றது கால் ஆகுது. ஸோ அந்த இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா இட் ரிட்டர்ன்ஸ் பைனரி வேல்யூ ப்ரிஃபிக்ஸ்டு வித் 0b இல்லையா. ஸோ 0bன்றது பிரிண்ட் ஆயிட்டு இந்த 15ஓட பைனரி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1111. ஸோ இதுதான் வந்து 15ஓட பைனரி வேல்யூ. ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது 101 in binary அப்படின்ற அந்த டபுள் சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆயிட்டு and binary of 101 அப்படின்றது கால் ஆகும் when we are passing this y as argument. so அந்த 0bன்றது பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கு அதோட வேல்யூஸ், அதாவது 101 ஓட பைனரி வேல்யூ பாத்தீங்கன்னா 11000101. so இதுதான் வந்து 101 ஓட பைனரி வேல்யூ. so அது வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. So அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டைப் ஃபங்க்ஷன். ஸோ டைப் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் தி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம் இதோட ஆர்குமெண்டா. அப்படி அந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணும்போது அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த டைப் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இட் இஸ் யூஸ் ஒன்லி வித் சிங்கிள் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர். அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து இட் ஷுட் பி எய்தர் an integer or it should be a string or it should be a boolean value or it should be a floating value or a list இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம பாஸ் பண்ற ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த டைப் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்க பாருங்க x is equal to 15.2 அப்படின்றது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஸோ அதை வந்து எக்ஸ்ல வந்து அசைன் பண்ணிட்டு அந்த எக்ஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. இங்க இப்போ வந்து நம்ம எந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்தாலும் அது எல்லாமே வந்து அது ஒரு ஆப்ஜெக்டா தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இட் இஸ் நோ மோர் அ வேல்யூ. இது வந்து ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு ட்ரூ ஒரு பூலியன் ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா தான் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது என்னாங்கன்னா டைப் ஆஃப்
this x கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா it is a floating point of data type இல்லையா ஸோ அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு கிளாஸ் float ஸோ இங்கே டேட்டா டைப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே நம்ம வந்து இங்கே நம்ம we don't have any data type declaration in Python ஸோ அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணணும் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எதோட இன்ஸ்டன்ஸ் ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா this is the instance of this class float அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங் சரிங்களா ஸோ y is equal to ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்ம a அப்படி பாஸ் பண்றோம் இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கா டபுள் கோட்ஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ரிங் ASCII அப்படின்னு கூட நம்ம வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ அது டைப் ஆஃப் y அப்படின்னு நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஸோ அதனால கிளாஸ் str அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா s is equal true அப்படின்ற வேல்யூ இருக்கு ஸோ இந்த ட்ரூன்றது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட டேட்டா டைப் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் டைப் கிளாஸ் பூல் அப்படின்ற data type அப்படின்றது தான் இங்க பிரிண்ட் ஆகி இட்ஸ் நாட் a data type actually இது எல்லாமே பாத்தீங்கன்னா everything is considered as an object of this particular classes so அப்படி கிளாஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கும் இந்த கிளாஸ் float குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அடுத்தடுத்து படிப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா நீங்க படிக்க போறது வந்து ஸ்ட்ரிங் டைப் இல்லையா ஸோ ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு built-in functions அந்த built-in functionsலாம் எங்க இருக்கும்னா இந்த கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு ஸோ அந்த கிளாஸ் ஃபைல் இருக்கு அது உள்ள நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதிருக்கோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸா வந்து கால் பண்ணுவோம் ஸோ அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த float bool integer எல்லாமே பாத்தீங்கன்னா they are no more data types they are of some class இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவைலபிள் கிளாஸஸ் அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் வந்து நிறைய ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து இந்த டேட்டா டைப் வேல்யூஸோட ஒர்க் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணியிருக்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ற ஸ்ட்ரிங் வேல்யூஸ்க்கு அப்ளை பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம ஸ்ட்ரிங் சாப்டர் படிக்கும்போது அதை நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஐடி ஆஃப் அப்படின்ற ஐடினா என்னன்னா ஐடென்டிட்டி ஆஃப் அப்படின்றது மீனிங் ஸோ ஐடென்டிட்டி ஆஃப் சம் வேல்யூ ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம சிஸ்டம்ல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது அது எங்க ஸ்டோர் ஆகும் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க மெமரியில ஏதோ ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும் இல்லையா ஸோ அந்த அட்ரஸ் தான் வந்து இந்த ஐடி ஆஃப் அப்படின்றது கொடுக்கும் ஸோ ஐடென்டிட்டி ஆஃப் திஸ் வேல்யூ 15 when stored in computer is இந்த வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல லொகேஷன்ல தான் வந்து இந்த எக்ஸ் வேல்யூ இந்த 15 ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம் அதே மாதிரி y is equal to a அப்படின்னா இந்த கேரக்டர் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா அட்ரஸ் இந்த அட்ரஸ்ல தான் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு அர்த்தம் ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு மாதிரி லொகேஷன்ஸ்ல அது ஸ்டோர் ஆகும் ஸோ இதே அவுட்புட் தான் உங்களோட சிஸ்டம்ல வந்து ஒர்க் ஆகும்போது வரணும்ன்ற அவசியம் கிடையாது the address of x and y may vary in your system சரிங்களா ஸோ அந்த கரண்ட் டைம்ல அது எந்த இடத்துல மெமரி லொகேஷன் அவைலபிளோ அங்க ஸ்டோர் பண்ணிருக்கும் அந்த ஸ்டோர் பண்ண அட்ரஸ் தான் வந்து இந்த ஐடென்டிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அகைன் இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இட்ஸ் நாட் அ வேரியபிள் ஆர் டேட்டா டைப்னு சொல்ல அவங்க ஒரு ஆப்ஜெக்ட்னு அதை சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸா எடுத்துக்கும் இட்ஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஒரு லிஸ்ட்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள வேல்யூஸை வந்து நம்ம கொடுத்து செப்பரேட்டட் பை கமாஸ் கொடுப்போம் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுக்குற செட் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லிஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா மினிமம் வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் லிஸ்ட் ஸோ இந்த ஒரு லிஸ்ட் பாஸ் பண்ணும்போது அதோட மினிமம் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து இது அவுட்புட்டாக கொடுக்கும் அதே மாதிரி மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ இன் தட் பர்டிகுலர் லிஸ்ட் அண்ட் சம் ஆஃப் பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி சம் ஆஃப் வேல்யூஸ் இன் தட் பர்டிகுலர் லிஸ்ட் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் there is a variable called my list which is equal to square bracketsல ஒரு list of values கொடுத்திருக்காங்க so this is the list and this is the variable name that that binds that list அப்படின்னு சொல்லலாம் so இந்த my listன்றது அந்த ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க so min of my list அப்படின்னு பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுல இருக்க smallest number என்னவோ minimum number என்னவோ அந்த நம்பர் தான் வந்து இந்த min of ரிட்டர்ன் பண்ணும் so you can see the answer here as 21 அதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மேக்ஸ் ஆஃப் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் தட் பர்டிகுலர் லிஸ்ட் ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு கால் பண்ணும்போது the maximum value is 98 so 98 gets printed and sum of my list அப்படின்றது நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே டோட்டல் அப் பண்ணும் ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 218 ஸோ sum of my list is 218ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு when this print statement gets executed
அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட்ன்றது என்னன்னா நம்ம கொடுக்குற வேல்யூவோட ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் தி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார்மேட்னால நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா அந்த அவுட்புட்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் தி அவுட்புட் பேஸ்ட் ஆன் தி கிவன் ஃபார்மேட். ஸோ நம்ம வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூவை வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். அப்படி அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும்போது தான் வந்து அதோட ப்ராப்பரான யூசேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். வெறும் வேல்யூ மட்டும் நம்ம பாஸ் பண்ணோம், இது ஆப்ஷனலில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஃபார்மேட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து அந்த வேல்யூ வந்து கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகும்போது வி கெட் அ ஃபார்மேட்டட் அவுட்புட். ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பைனரி ஃபார்மேட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இட் அவுட்புட்ஸ் அ நம்பர் இன் பேஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸில் பி அப்படின்றது கொடுக்கணும். ஸோ திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைனரி ஃபார்மேட். ஸோ இது என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்குல்லையா அந்த வேல்யூவை வந்து பைனரி ஃபார்மேட்டில் டைப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஐ மீன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் திஸ் இஸ் வெரி மச் ஈக்குவலன் டு இந்த பின் ஃபங்க்ஷன் பைனரி ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம படித்தோம் இல்லையா அதோட ஈக்குவலன் தான். பட் என்னன்னா அதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் 0b அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் வரும். பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ப்ரிஃபிக்ஸ் வராது. அண்ட் பைனரி ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஃபார் பைனரி ஃபார்மேட் அந்த வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ணுறதா யூஸ் ஆகும். பட் இந்த ஃபார்மேட் ஆஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் கேன் பி யூஸ் ஃபார் ஆக்டல் அண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்டல் ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும்னா அது அவுட்புட்ஸ் நம்பர் இன் பேஸ் 8. ஸோ ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ இந்த பைனரி ஆக்டல் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே டெசிமல்லேருந்து பைனரி டெசிமல்லேருந்து ஆக்டல் அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி +1 வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கும் வந்து வேணா நான் இங்கே போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒய்யை தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 25. ஸோ ஃபார்மேட் ஆஃப் 25 அந்த ஒய்க்கு பதிலாக 25 சப்ஸ்டியூட் ஆகும். 25 இன் ஆக்டல் ஃபார்மேட் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா ஆக்டல் வேல்யூ இந்த 25 டெசிமல் நம்பரோட ஆக்டல் ஈக்குவலன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31. ஸோ இதுதான் வந்து ஆக்டல் நம்பர்ஸ். அது வந்து இட் கெட்ஸ் பிரிண்டட் ஹியர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷன். ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷனில் என்ன ஆகும்னா நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அது வந்து அந்த நம்பரை வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பராக வந்து டிஸ்பிளே பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டீஜர் வேல்யூ கொடுத்தா கூட அது 0.0s ஆட் பண்ணி ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பராக தான் கொடுக்கும். அண்ட் டிஃபால்ட் ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ஸ். அதாவது ப்ரெசிஷன்னா என்னன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ப்ரெசிஷன் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 6 zeros வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து 25ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூன்றதுனால இந்த ப்ரெசிஷன் வேல்யூஸ் வந்து ஜீரோஸாக எடுத்துகிட்டு 25.000000 பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்க 25.344 அப்படின்னு வந்து ஒரு 3 டெசிமல் பிளேசஸ் வச்சு நம்ம கொடுத்துட்டு நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா 6 zeros. இதுதான் வந்து இதோட அவுட்புட். இது வந்து எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்குன்னா இப்படி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த 344 இந்த 3 பிளேசஸ் தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் பிளேசஸ்க்கு வந்து 3 zeros ஆட் ஆகிட்டு டோட்டலாக 6 ப்ரெசிஷன் வேல்யூஸ் வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணா ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டீஜர் டு இட்ஸ் இன்புட். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூஸ்க்கு இருக்கிற நியரஸ்ட் இன்டீஜர் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் வந்து 0.5 இல்லை 5க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அதோட நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடும். ஸோ 22.2 22.3 22.4 அப்படின்ற வரைக்கும் வந்து இட் வில் பி வந்து 22 தான். ஸோ அதுக்கு மேலே நம்பர்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ 0.5 அண்ட் அதுக்கு மேலே இருக்க வேல்யூஸ் வந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் நம்பர் வில் கோ டு இட்ஸ் நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ அதுக்கான இதுதான் வந்து இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கான அவுட்புட் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்கு. ஸோ திஸ் அவுட்புட் ஷுட் பி ஹியர் நாட் ஹியர். சரிங்களா? Okay, the first argument is used to specify the value to be rounded. So in the round function it takes 2 arguments. One is the number and second one is the number of digits that has to be rounded. This will help in case of decimal values. So decimal values la வந்து floating point values la பாத்தீங்கன்னா வந்து எத்தனை digits round off பண்ணனும் அப்படி ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த ஆப்ஷனல்
இருக்கு, ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ இது இல்லாத பட்சத்தில் வெறும் ரவுண்ட் ஆஃப் நம்பர் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இட் ரவுண்ட்ஸ் டு இட்ஸ் நியரஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17.9 அப்படின்னு இருக்கு. ஸோ ரவுண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கால் பண்ணும்போது 17.9ஓட ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 18. ஸோ அடுத்த வேல்யூ 22.2ஓட ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் 0.5ஓட கம்மியாக இருக்கிற வேல்யூ. ஸோ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இட் கோஸ் டு 22. அண்ட் ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரவுண்டட் டு -18.3. ஸோ -18.3. ஸோ இது வந்து லெசர் வேல்யூவாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டாப்ஸ் தேர் வித் -18 இட் செல்ஃப். இட் டசன்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் வேல்யூ. அடுத்து செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுன்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை தி நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் டிசையர்ட் ஆஃப்டர் ரவுண்டிங். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண பிறகு எத்தனை டிஜிட்ஸ் வேணும் நம்ம டெசிமல் பிளேசஸ்க்கு பிறகு அப்படின்றது தான் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணும் இந்த n டிஜிட்ஸ்ன்றது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா n1 இஸ் ஈக்குவல் டு 17.89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் n1, 0, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ண பிறகு எனக்கு 0 டெசிமல் பிளேசஸ் இருந்தால் போதும் அப்படின்றது தான் வந்து இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்கான இந்த ஜீரோக்கான மீனிங். ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இட் இஸ் 18 பாயிண்ட் எனக்கு வந்து 0 பிளேசஸ் இருந்தால் போதும்ன்றதுனால இட் ஜஸ்ட் பிரிண்ட்ஸ் 0 தேர். அது வந்து தட் இஸ் த மீனிங். இங்கே வந்து நீங்கள் எனக்கு கவனமாக பாருங்கள். இட் ஸ்பெசிஃபைஸ் த நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் டிசையர்ட் ஆஃப்டர் ரவுண்டிங். ஸோ ஆஃப்டர் ரவுண்ட் பண்ண பிறகு எனக்கு ஒரு டிஜிட்டும் வேண்டாம், 0 டிஜிட்ஸ் இருந்தால் போதும்ன்றதுனால இட் டேக்ஸ் த வேல்யூ இந்த 0.8 எடுத்து இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ இட் இஸ் 18. ஸோ 18.0ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் n1, 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் டிசைட் ஆஃப்டர் ரவுண்டிங். ஸோ ஆஃப்டர் ரவுண்டிங் அப்புறம் எனக்கு ஒரு டிஜிட் தேவை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா இது வந்து செகண்ட் டிஜிட்ஸ் எடுத்து தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ எனக்கு ஐ நீட் 1 டிஜிட் ஆஃப்டர் டெசிமல் பிளேஸ். அதனால செகண்ட் டிஜிட் எடுத்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இட் பிகம் 17.9. ஸோ அதுதான் வந்து இதோட அவுட்புட். அடுத்து இதே எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் ஆஃப் n1, 2 அப்படின்னு கொடுக்கும்போது ஐ நீட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் டிசைட் ஆஃப்டர் ரவுண்டிங் இஸ் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு ரவுண்ட் பண்ண பிறகு எனக்கு 2 டெசிமல் பிளேசஸ் வேணும்ன்றதுனால இட் கோஸ் அண்ட் செக் ஃபார் த தேர்ட் டிஜிட். ஸோ இங்கே தேர்ட் டிஜிட் இல்லாததுனால வாட் எவர் இஸ் 2 டிஜிட்ஸ் தான் இருக்குன்றதுனால இட் ஜஸ்ட் கெட்ஸ் பிரிண்டட் ஆஸ் 17.89. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளே கூட வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி பார்த்துருக்கோம். பட் வந்து ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னும் போது we can make use of this built-in function easily in our program. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா it returns the computation of a power b. ஸோ இந்த இடத்துல வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. it should be a power b. சரிங்களா? a power b. So double star போட்டிங்கன்னா it represents power function. So a raised to the power of b ன்றது தான் இதோட மீனிங். ஸோ நம்ம ரெண்டு வேல்யூஸ் பாஸ் பண்ணோம். ஸோ the a to the power of b அப்படின்ற வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம் இந்த பவர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a is 5 and b is 2 and c there is a decimal point number. ஸோ 3.0 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ மீன் the வேல்யூ இருக்கு. ஸோ பவர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா power of a, b. ஸோ 5 power 2 that is nothing but 25 is returned. And அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் a, c. ஸோ 5 power 3.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெசிமல் பிளேசஸில் வரும். தட் இஸ் நத்திங் பட் 5.0 into 5.0 into 5.0 அப்படின்னு வரும்போது நமக்கு 125.0ன்றது தான் ஆன்சர் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் கிவன் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் a plus b, 3 அப்படின்னு இருக்கு. ஸோ a plus b is nothing but 7. ஸோ 7, 3 அப்படின்றது இந்த பவர் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஸோ 7 to raised to the power of 3 is nothing but 343. ஸோ அதோட அவுட்புட் பார்க்கலாம் இங்கே நம்ம. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா we should import the math module for all mathematical functions. அதாவது நம்ம ப்ரோக்ராமில் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். அதாவது எந்த ஃபைலில் இருக்குன்னா இட் இஸ் அவைலபிள் இந்த மேத் அப்படின்ற ஃபைலில் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணாதான் அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஷுட் இம்போர்ட் தி மேத் மாடியூல் பிஃபோர் யூசிங் எனி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு நம்பர் வேல்யூ பாஸ் பண்ணும்போது அந்த நம்பர் வேல்யூவோட லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம பாஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கிற பட்சத்தில் அது வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி தி இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸா தான் இருக்குமே தவிர அதோட கிரேட்டர் நம்பராக இருக்காது. தட் இஸ் வாட் திஸ் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் டஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இது புரியும்.
ஸோ இந்த சின்டாக்ஸ் பாருங்கள் math dot floor of x தான் வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த math dotன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் when calling mathematical functions. அதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x is equal to 26.7 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 26.7ஓட ஃப்ளோர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும். ஸோ 26.7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸோ கன்சிடர் ஸ்கேல் ஒரு மாதிரி ஸ்கேல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இங்கே திஸ் இஸ் ஸ்டார்ட் 0 வேல்யூ 0 1 2 அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ 26 இஸ் இயர் அண்ட் 27 இயர். 26.7 எங்கே இருக்குன்னா சம்வேர் ஹியர் இந்த இடத்துல தான் வந்து இந்த 26.7ன்றது இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இந்த இடத்துல இருக்கும்போது இதோட ஃப்ளோர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி த ஃப்ளோர் வேல்யூ அண்ட் திஸ் வில் பி த சீலிங் வேல்யூ. ஸோ இங்கே இருக்க வேல்யூக்கு வந்து ஃப்ளோர் வந்து இந்த வேல்யூ அண்ட் சீல் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. ஃப்ளோர்னா அந்த தர மாதிரி, சீல்னா ரூஃப் மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 26.7ஓட ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 26. ஸோ தட் இஸ் வாட் இஸ் பிரிண்டட் இயர் 26 பிரிண்ட் ஆயிருக்கும். இதே வந்து நம்ம மேத் டாட் சீல் ஆஃப் 26.7 அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்கன்னா தென் இட் மீன்ஸ் அதோட ரூஃப் சீலிங் மாதிரி சரிங்களா. ஸோ ரூஃப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 27. ஸோ சீல் ஆஃப் 26.7 அப்படின்னு கால் பண்ணும்போது 27 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்க்கறது வந்து ஃப்ளோர் of 26.7ன்றதுனால 26 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. So that's the output here. அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்தால் என்ன மாதிரி அவுட்புட் வரும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக மறுபடியும் நம்ம அதே ஸ்கேல் மாதிரி ஒரு இது செட்டப் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 வந்து இங்கே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் 0ோட கிரேட்டர் நம்பர், அதனால மேலே எழுதணும். ஸோ இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ்ன்றதால 0க்கு கீழே அந்த நெகட்டிவ் வேல்யூஸாக நம்ம 1 -1 -2 அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் -26.7. ஸோ -26.7 எங்கே இருக்குன்னா சம்வேர் ஹியர் இந்த இடத்துல தான் வந்து -26.7ன்றது இருக்கும் இல்லையா. ஸோ இதோட இந்த பாயிண்டோட ஃப்ளோட்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வேல்யூ இது அண்ட் சீலிங் வேல்யூ இது. ஸோ அதனால் திஸ் ஃப்ளோர்னா நம்ம ஸோ இது திஸ் இஸ் த ஃப்ளோர் வேல்யூ அண்ட் சீலிங்னா வந்து ரூஃப் மாதிரி. ஸோ -26.7ஓட ஃப்ளோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா it is -27. so அதுதான் வந்து இங்க print ஆயிருக்கு. and one more example we can see with -23.2. இந்த z ஓட வேல்யூ நம்ம பாஸ் பண்ணும்போது -23.2 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ல வந்து it is here somewhere. 23.2 வந்து -23க்கும் -24க்கும் நடுப்புல இருக்கும் இல்லையா. ஸோ இதோட ஃப்ளோர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -24 அண்ட் சீலிங் வேல்யூ பாத்தீங்கன்னா -23. ஸோ நம்ம பாக்குறது வந்து ஃப்ளோர் வேல்யூ. ஸோ ஃப்ளோர் வேல்யூ இஸ் நத்திங் பட் -24. ஸோ அந்த -24 தான் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோடு எப்பவும் எழுதும்போது நம்ம மறக்காமல் என்ன பண்ணணும்னா இந்த இம்போர்ட் மேத் அப்படின்றது முதல் ஸ்டேட்மெண்ட்டாக முதல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இந்த மேத் டாட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இம்போர்ட் மேத்ன்றது நம்ம எப்போவுமே வந்து கொடுத்தாக்கணும். ஸோ ப்ரோக்ராமோட பிகினிங்லேயே வந்து நம்ம இந்த மேத் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணணும். அது எப்பவும் மறக்காதீங்க. ஸோ அடுத்தது வந்து சீல் ஃபங்க்ஷன். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து ஃப்ளோர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் நம்ம வந்து டைப் பண்ணும்போதும் நம்ம இம்போர்ட் மேத் என்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சீல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அதோட ஸ்மாலர் நம்பராக கொடுக்காது. இந்த எக்ஸோட ஸ்மாலர் நம்பர் எப்பவுமே ரிட்டர்ன் ஆகுது. இட் வில் பி த கிரேட்டர் நம்பர் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீல் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றதுக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதுலேருந்து நீங்கள் மேத் டாட் சீல் என்ன கால்குலேட் ஆகும்ன்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 26.7 அப்படின்ற வேல்யூ நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட சீல் வேல்யூ என்னவா இருக்குன்னா 27. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அவுட்புட் வில் பி 27 அண்ட் மேத் டாட் சீல் ஆஃப் -26.7 அப்படி கால் பண்ணும்போது இட் வில் பி பிட்வீன் -25 and -26. ஸோ 26 and 27க்கு நடுப்புற இருக்கும். ஸோ -26 will be the ceiling value. and -23.2க்கு என்ன இருக்கும்னா it will be between -23 and -24. so -23 தான் வந்து அதோட சீலிங் வேல்யூ இருக்கும். so that is what given here. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு கொடுத்துருக்க வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன். அண்ட் எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஒரு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்போவுமே வந்து 0வோட கிரேட்டராக இருக்கும். இட் ஷுட் பி பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ a equal to 13 கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a அப்படின்னு கால் பண்ணும்போது நோட் தட் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a தான் கால் பண்ணணும். ஸோ அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 இஸ் நத்திங் பட் 5.477 இட் கோஸ் ஆன். ஸோ தே ஹவ் ஸ்டாப்ட் இட் இன் 15 டெசிமல் பிளேசஸ். சரிங்களா? அடுத்து வந்து b is 49. ஸோ 49 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது we know the answer is 7. ஸோ 7.0 அப்படின்றது தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ the output will always be a floating point number. ஸோ 7.0 அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகுமே தவிர வெறும் 7 print ஆகும். So square root function always gives a decimal point number, floating point number as output. சரிங்களா? and c equal to 25.5 அப்படின்றது கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் c கால் ஆகும்போது என்ன ஆகும்னா 5.0497 அப்படின்னு இட் கோஸ் ஆன். ஸோ இட் ஸ்டாப்ஸ் அட் 15 டெசிமல் பிளேசஸ் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. Okay, so this is how mathematical functions work in Python. So இதுக்கு மேலே இன்னுமே நிறைய mathematical functions இருக்கு, பட் உங்க புக்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் composition functions and recursive functions நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தட் வில் பி த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். அந்த வீடியோ தான் வந்து லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். So please subscribe to my Ask Education channel and share it with your friends too. Thank you for watching.